286 கீழ்க்காணும் நூல்களில் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று எது? ஏ. திருக்குறள். பி. சிலப்பதிகாரம். சி. நாலடியார். டி. ஐங்குறுநூறு. சரியான பதில் பி. சிலப்பதிகாரம். 287 ஐம்பெரும் காப்பியங்களில் அடங்காத நூல் எது? ஏ. சிலப்பதிகாரம். பி. மணிமேகலை. சி. சீவகசிந்தாமணி. டி. திருக்குறள். சரியான பதில் டி. திருக்குறள். 288 சீவகசிந்தாமணி எந்த சமயக் கொள்கையை விளக்குகிறது? ஏ. புத்தம். பி. சமணம். சி. சைவம். டி. வைணவம். சரியான பதில் பி. சமணம். 289 சீவகசிந்தாமணியின் ஆசிரியர் யார்? ஏ. இளங்கோ அடிகள். பி. சீத்தலை சாத்தனார். சி. திருத்தக்கதேவர். டி. கம்பர். சரியான பதில் சி. திருத்தக்கதேவர். 290 சீவகசிந்தாமணியின் நாயகன் யார்? ஏ. கோவலன். பி. சீவகன். சி. அரிச்சந்திரன். டி. இராமன். சரியான பதில் பி. சீவகன். 291 சீவகசிந்தாமணி எத்தனை காண்டங்கள் கொண்டது? ஏ. 7. பி. 10. சி. 12. டி. 13. சரியான பதில் டி. 13. 292 சீவகசிந்தாமணியின் மைய கருத்து எது? ஏ. கற்பு. பி. அறம். சி. வீரம். டி. துறவு. சரியான பதில் டி. துறவு. 293 வளையாபதி எந்த வகை காப்பியம்? ஏ. சைவ. பி. வைணவ. சி. புத்த. டி. சமண. சரியான பதில் டி. சமண. 294 வளையாபதி நூல் இன்றைக்கு எவ்வாறு உள்ளது? ஏ. முழுமையாக. பி. பகுதியளவில். சி. இழந்துவிட்டது. டி. மொழிபெயர்ப்பு. சரியான பதில் பி. பகுதியளவில். 295 ஐம்பெரும் காப்பியங்களில் மற்றொரு காப்பியம் எது? ஏ. நாலடியார். பி. கம்பராமாயணம். சி. குண்டலகேசி. டி. அகநானூறு. சரியான பதில் சி. குண்டலகேசி.